Yo guys, this is Amari TN official. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம், டிஸ்கஸ் பண்ண போறோம், தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான். லைஃப்ல ஏதாச்சும் ஒரு பார்ட், அது சின்ன வயசா இருக்கலாம், பெரிய வயசா இருக்கலாம், எங்கேயோ நீ பிரேக் ஆகி உடஞ்சு நிற்கிற இடமா இருந்திருக்கலாம், இல்லாட்டினா ஒரு நல்ல மழை பெய்யுற நேரம், இல்லை நல்லா சுட்டடிக்கிற வெயில் அடிக்கிற நேரம், இல்லை சன்செட் ஆகிற நேரமாக இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக காலேஜ் போய் சேர்ற, அங்கே ஒரு புதுசாக ஒரு பொண்ணை பார்க்குற, இல்லை ஒரு புதுசாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் கிடைக்குது, அங்கே சீட்டிங் நடக்குது, இல்லை நீ கேன்டீன் போகிற, அன்எக்ஸ்பெக்ட்லி ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்க்குற, மீட் பண்ணுற, பேசுகிற, இல்லை புதுசாக ஒரு ஆஃபீஸ் போகிற, அங்கே யாரையாவது ஒருத்தவங்களை மீட் பண்ணுற, இல்லை அங்கே ஒரு புது கேங் கிடைக்குது, புது க்ரூ கிடைக்குது, அவங்களோட நிறைய பார்ட்டி, ட்ராவல் அப்படின்னு நிறைய விஷயம் என்ஜாய் பண்ணுற, ரொம்ப நெகட்டிவான விஷயமா இருக்கலாம், லைஃப்பில் பெரிய டவுன்ஃபால் ஃபேஸ் பண்ணலாம், கூட இருக்கிறவங்களை இழக்கலாம், கூட ரொம்ப நம்பினவங்களே நம்மளை சீட் பண்ணி போகலாம். இந்த மாதிரி நிறையா விதமான சுச்சுவேஷன் சினாரியோஸ் நமக்கு விவரம் தெரிஞ்ச நாட்கள்ல இருந்து நிறையா நம்ம ஃபேஸ் பண்ணி வந்திருப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னைக்கா ஒரு நாள் இல்லை எப்பயாச்சு ஏன் இந்த விஷயம் இந்த படத்துல இருக்கிற மாதிரியே நமக்கு நடக்குது, இல்லாட்டி நீங்க ஏதாச்சும் ஒரு புது படம் பார்க்க போகும்போது என்னடா நம்ம லைஃப் ஸ்டோரி ஒரு படமா எடுத்து வச்சிருக்கானுங்க அப்படிலாம் நமக்கு ஒரு கனெக்ட் ஆகுது பாத்தீங்களா? அது ஏன்னு எனக்கே யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அவங்க லைஃப்ல சில படங்களை சொல்லி அந்த படத்துல வர்றது என்னோட சீன்ரா, டே அது என் வாழ்க்கை, டைரக்டருக்கு எப்படி என் லைஃப்பை பத்தி தெரிஞ்சிச்சு அப்படின்லாம் சொல்லி பார்த்துருக்கேன். எஸ், அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம். ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்த நம்ம மனசு எப்படி சேவ் பண்ணுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம பிரெயின் ஒரு டைரக்டர் மாதிரி ஒவ்வொரு மெமரிஸையும் இல்லை ஒவ்வொரு சினாரியோஸையும் எடிட் பண்ணும், சீன்ஸை கட் பண்ணும், மியூசிக் ஆட் பண்ணும், லைட்டிங் செட் பண்ணும், ஃபில்டர் வைக்கும், ஒரு ஸ்டோரி மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணும். இதை கிரியேட் பண்ணி நம்ம பிரெயின்ல ஹிப்போகாம்பஸ் அண்ட் அமிக்டலா அப்படிங்கிற ரெண்டு ஞாபக சக்தி எல்லாத்தையுமே அங்கதான் வைக்கும். படத்துலயோ ஏதாச்சும் சீரீஸ்லயோ நடக்கும்போது ஈஸியா உனக்கு கனெக்ட் ஆகுது. அப்புறம் ஏன் நான் ஹீரோவா இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா படத்துலயும் சரி எல்லா சாங்லயும் சரி நீயா தான் ஹீரோவா இருப்ப. என்னைக்கா ஒரு நாள் நீங்க ஹீரோ இல்லைன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ட்ரீம்ல நினைச்சு பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பா இருக்க. எப்பவுமே ஹீரோ நீங்க தான் இருப்பீங்க. இதுதான் உண்மை. இதனால ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு நீ நினைச்சுன்னா இதுலதான் ட்விஸ்டே இருக்குது. எப்பவுமே இந்த மாதிரி விஷயமெல்லாம் நீ அடிக்கடி உனக்கு இப்படிலாம் தோணுது, இல்லை அடிக்கடி ஏதோ மூவியோடையோ இல்லை எதோட கனெக்ட் பண்ணிக்கிறேன், அடிக்கடி இப்படி யோசிக்கிறேன், ஏதாச்சும் ஒன்று கனெக்ட் பண்ணிக்கிட்டே அப்படின்னு நினைச்சின்னா உன் லைஃப்பை நீ ரொம்ப மீனிங்ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற அப்படிதான் அர்த்தம். அப்புறம் என்ன, எல்லா விஷயம் நல்லா போனா அது கரெக்ட் ஆயிடுமா? இதுல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. எல்லா லைஃப்லயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கிற மாதிரி நமக்கு வர இந்த ரியல் லைஃப்ல நீ டைரக்ட் பண்ற படத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அது என்னன்னா, அன்எக்ஸ்பெக்டடா வர்ற லவ் ஃபெயிலியரு, பெயின், லாஸ், ஃபெயிலியரு, சீட்டிங்கு, இது மாதிரி எல்லா விஷயமும் இருக்கும். ஆனா லைஃப் ரொம்ப ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகணும்னா கண்டிப்பா இந்த நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூணா இல்லை ஃபுல்லாகவே போட்டாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் படம். இந்த மாதிரி விஷயங்கள் உன் லைஃப்பில் நடந்தாதான் உனக்கான அடுத்த ஸ்டெப் பில்டே ஆகும். ஆனால் எனக்கு இந்த லவ் ஃபெயிலியரு இல்லை பெயின், லாஸ் எதுவுமே வேண்டானா உனக்கான நெக்ஸ்ட் பார்ட் ரெடியே ஆகாது. அதுதான் உண்மை. நீ ஃபேஸ் பண்ண எல்லா ப்ராப்ளமும் ஒரு நாள் கழிச்சு நீ திரும்பி பார்க்கும்போது நீ பார்த்த ஹார்டஸ்ட் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கிளைமேக்ஸாக இருக்கும். அடுத்த முறை உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமோ இல்லை ஃபெயிலியர்ஸோ இல்லை ஒரு டவுன்ஃபால் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணி ஸ்க்ரால் பண்ணி போகாமல் அதை பாஸ் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நீ மாற்று. அப்போ தான் உன் லைஃப் நீ கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது உன்னோட சூப்பரான கிளைமேக்ஸ்க்கு நீ ஹீரோவாக இருந்திருப்ப. ஏன்னா இது மூவி கிடையாது, நீ உருவாக்கப்பட்ட வாழ்க்கை. எஸ் யோ கைஸ், இப்போ உங்களுக்கு இந்த விஷயத்த கொஞ்சமாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம். மேபி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹோல்சமாக இருக்கலாம், இல்லாட்டினா ரொம்ப போரிங்காகவும் இருக்கலாம். பட் இதுதான் ரியல். இந்த ரியல் லைஃப்ல நீ தான் ஹீரோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டிக்கோங்க. தொடர்ந்து என்னோட இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் Amari TN official. Bye.